வணக்கம். இன்றைய குறள், அதாவது மறந்தும் பிறன்கேடு சூழற்க சூழின் அறஞ்சூழும் சூழ்ந்தவன் கேடு அப்படின்ற. அதாவது இதுக்கு வள்ளுவர் சொல்கிற கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிறருக்கு கேடு செய்வதை பற்றி மறந்தும் நினைக்கக்கூடாது. நினைத்தால் அப்படி நினைத்தவனுக்கு கேடு செய்ய அறமே நினைக்கும் அப்படின்றது. இதுக்கு நான் எழுதின கதை. ஜெய் கணேஷ் அப்படின்னு ஒருத்தர், அவருக்கு பெண் பார்க்க போகிறாங்க. அவருக்கு ஃப்ரெண்டு யாருன்னா டெல்லி கணேஷ்னு ஒருத்தர். அவர் உறவினர் மட்டும் இல்லை, உறவினர் கிடையாது, ஆனால் நண்பர். ஆனால் உறவினர் போல் பொண்ணு பார்க்குற அளவுக்கு போகும்போது எந்த அளவுக்கு அவங்க ரெண்டு பேருக்குள்ள டீப்பாக இருந்திருக்காங்க. அப்படி பெண் பார்க்க போன டெல்லி கணேஷுக்கு ஜெய் கணேஷுக்கு பார்க்க போன பெண் நிரம்ப பிடித்திருக்கு. இவருக்கு பிடிச்சிருச்சு. யாருக்கு? டெல்லி கணேஷ். இந்த பொண்ணை இவருக்கு பிடிச்சிருச்சு. என்ன பண்ணுறது? அவன் ஜெயகணேஷ்கிட்ட போய்ட்டு எனக்கு அந்த பொண்ணை விட்டு கொடுக்குறான்னு சொல்லவும் முடியாது. அதே சமயத்தில் அவன் அந்த பொண்ணுக்கிட்ட போய் அவரை போய் விட்டுருமான்னு சொல்கிறதுக்கும் முடியாது. என்ன செய்யுதுன்னு யோசனை பண்ணி என்ன பண்ணுறாருன்னா, ஜெய் கணேஷை பற்றி இல்லாதது பொல்லாதுமா ஒரு மொட்டை ஜாஸ்தி, அவன் சரி கிடையாது, அவன் ஒரு கெட்டவன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொட்டை ஜாஸ்தி ஒன்று எழுதி போஸ்ட் பண்ணிடுறாரு. யாருக்கு? அந்த பொண்ணு வீட்டு டெல்லி கணேஷ். இது அந்த பொண்ணுக்கு ஆக்சுவலாக அந்த பொண்ணுக்கு ஜெய் கணேஷ் மேலே விருப்பம் இல்லை. இவருக்கு சரி என்ன ஒரு அரை மனசோடு தான் இருக்குது அந்த பொண்ணு. ஆனால் இந்த லெட்ரு வந்த பிறகு அந்த பொண்ணுக்கு முழு சம்மதம் ஆகி போச்சு. ஏன்னா இவர் கல்யாணம் பண்ணுறதுக்கே இவர் உடல் ஆடும்போது இவருக்கு எவ்வளோ எதிர்ப்பு இருந்தது. எதிர்ப்பு இருந்திருக்கிறாருன்னா அந்த அளவுக்கு இவருக்கு வாழ்க்கையில் ஒரு நல்லவராக தான் இருப்பார் அப்படின்னு அந்த பொண்ணு முடிவுக்கு வந்துடுச்சு. முடிவுக்கு அந்த பொண்ணு என்ன பண்ணிடுச்சு, ஓகே சொல்லி போயிடுச்சு கல்யாணத்துக்கு. ஸோ இப்போ நாம் நம்மளுக்கு அதுக்கு மேலே அது தேவையில்லை. ஆனால் வள்ளுவர் என்ன சொல்கிறாரு, பிறருக்கு கேடு செய்வதை பற்றி மறந்தும் நினைக்கக்கூடாது. நினைத்தால் அப்படி நினைத்தவனுக்கே கேடு செய்ய அறமே நினைக்கும். இப்போ ஒருத்தருக்கு கேடு செய்யணும்னு இன்னொருத்தர் நினைக்கக்கூடாது. அப்படி நினைக்கணும்னு நினைச்சா அறமே அவர் கேடு செய்யும். அப்போது இந்த கதையில் வர்ற ஃப்ரெண்டு ஜெய் கணேஷுக்கு டெல்லி கணேஷை கேடு செய்யணும்னு நினச்சார்ல, இந்த பொண்ணை எப்படி அடையணும்னு ஆசைப்பட்டான்ல, கடைசியில் என்ன ஆச்சு, அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணை எப்படியாவது நமக்கு சார்பாக கொண்டாந்துடலான்னு பார்த்தான். கடைசியில் இவனுக்கே அது கேடு. அந்த பொண்ணு அரை மனசோடு அந்த முழு மனசாக ஆக்கி விட்டாங்க. கெட்டதுலேயே நல்லது ஆக்கி விட்டான். ஸோ நீ உண்மையாலுமே நண்பனுக்கு உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா உதவி செய்யும். இல்லையா, விலகிது, அந்த இடத்த விட்டு விலகிது. அந்த பொண்ணை விருப்பப்படுறது, அந்த பொண்ணை பார்க்க போனது ரொம்பனுடைய உதவி. போயிட்டு இவர் ஆசைப்படுறாரு. இதெல்லாம் இதெல்லாம் என்ன பண்ணுறது? முதல்ல நட்பு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல நிறைய விஷயம் இருக்குது. மக்களுக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் விவரம் தெரியல. அதான். சரி, நன்றி, வணக்கம். நாளை மறுபடியும் சந்திப்போம்.